ஹே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ரோவன் செபாஸ்டியன் அட்கின்சனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வாங்க அவரை பற்றி நம்ம தொடர்ந்து என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம மிஸ்டர் பீனை அவர் எப்படி உருவாக்குனாரு, அதுக்கு முன்னாடி அவர் எங்கே போய் அவரை பற்றி அவரே இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டாரு, எந்த ப்ரோக்ராம் மூலமாக அவருக்கு மிஸ்டர் பீன் கான்செப்ட் ரொம்ப கிளியர் கட்டாக கிடச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து கேட்கலாம். இப்போ வந்துட்டு அவர் கனடா போயிருந்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஜஸ்ட் ஃபார் லாஃப் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக மிஸ்டர் பீன் போயிருந்தாரு. அதாங்க நம்ம ரோவன் போயிருந்தாரா? அங்கே போய் ஆக்சுவலாக அவர் வந்து இங்கிலீஷ் பீப்புள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதா தான் இருந்துச்சு. ஆனால் ரோவன் வந்து போய் வாலண்டியராக இல்லை, நான் வேறு செட் ஆஃப் பீப்புள் முன்னால் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் பீப்புள் முன்னாடி போய் நின்று ஒரு ஹியூஜ் சக்ஸஸை அவர் அட்டைன் பண்ணார். அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃபை கொடுத்தது. ஓகே, நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி கடந்த ஒரு ப்ரோக்ராமான மிஸ்டர் பீனை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா அவருக்கு அங்கே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிச்சு. இதை நம்ம யோசிக்கும் போது நீங்கள் நினச்சி பாருங்களேன், இது வந்து 1980s ஒரு லாங்குவேஜே தெரியாத மக்களை வந்து பலமாக சிரிக்க வச்சுருந்துருக்காரு. அதை நினச்சி பார்க்கும் போதே நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், நம்ம இதை செஞ்சிருப்போமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நமக்கு யோசிக்க முடியுதுல்ல. அதை வந்துட்டு ரோவன் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ரோவன், ரிச்சர்ட், ராபின் எல்லாருமே. ராபின் யாரு அப்படின்னா ஒரு மியூசிக் கம்போசர். அவங்களுக்கு நாளடைவில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்க 3 பேருமா சேர்ந்து இதை வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமா சேர்ந்து இறங்குறாங்க. அதுதான் வந்துட்டு மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ரெடி ஆகுது. அந்த மிஸ்டர் பீன் ப்ரோக்ராம்க்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இவங்க என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? மிஸ்டர் ஒயிட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மிஸ்டர் ஒயிட் அப்படிங்கிற பேர் வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. இந்த ரேசிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜானருக்குள்ளே அது போயிடும், அப்புறம் வந்து அது வந்து சரியாக வராது, இது வந்து எல்லா மக்களையும் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பீன் நினச்சிருக்காரு. ஸோ அதனால அவங்க வந்துட்டு அடுத்து வெஜிடபிள் பேரெல்லாம் யோசிச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மிஸ்டர் காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஃபஸ்ட்டு வச்சுருந்துருக்காங்க. கேட்கவே காமெடியாக இருக்குல்ல. அந்த காலிஃப்ளவர் பேரை வச்சுக்கிட்டே வந்து 5 எபிசோட்ஸும் அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை, இது ரொம்ப லாங்காக இருக்குப்பா, இந்த காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க மிஸ்டர் பீன் அப்படிங்கிற இந்த பீன்ஸு நம்மலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, பீன்ஸ், அதுதாங்க அந்த மிஸ்டர் பீன். அந்த வெஜிடபிள் பேரை தான் அவர் வந்து எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அப்படித்தான் நமக்கு ரோவன் அட்கின்சனை உலகம் முழுசும் மிஸ்டர் பீனா நமக்கு தெரிய வந்துச்சு. நான் சொல்லி உங்களுக்கு மிஸ்டர் பீனை தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம எந்த ஊரில் இருக்கோம், எந்த நாட்டில் இருக்கோம், ஆனால் மிஸ்டர் பீனுக்கு நாடு, மதம், மக்கள் எல்லாத்தையும் கடந்து எல்லா ஊர்லேயும் எல்லார்கிட்டையும், அதாவது குழந்தைங்க, மிடில் சைஸ் அதாவது டீனேஜ் பசங்க, அப்புறம் வயசானவங்க, எல்லா பலதரப்பட்ட மக்களுக்குமே இந்த மிஸ்டர் பீனை ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? இது பிரிட்டன் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளையும், அதாவது குளோபலைஸா, அதாவது உலகமே எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா அறிமுகம் ஆகுது. இது வந்து அவருக்கு ஒரு ஹியூஜ் சக்ஸஸை கொடுக்குது. அவர் வந்து அதுக்கப்புறமா டெட் ஆன் டைம் அப்படிங்கிற ஒரு படத்தில் லீட் ரோல்லையும் பண்ணுறாரு நம்மளோட ரோவன் வந்துட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி நிறைய படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. இதுக்கிடையில் பிளாக் ஆடர் அப்படிங்கிற அந்த சீரீஸில் நடித்தப்போ ரோவனுக்கு அதில் அவருக்கு மேக்கப் பண்ண அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சுனித்ராவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சுனித்ராவை அவர் விரும்பியே காதலிக்கிறாரு. அந்த பொண்ணை தான் அவர் வந்து ஃப்யூச்சரில் அதுக்கப்புறமா கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இதுக்கிடையில் நம்ம ரோவன் வந்து நிறைய படத்தில் நடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய படத்தில் நடிக்கும் போது த டால் கை, அதுக்கப்புறம் வந்து த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜென்னஸ் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு நிறைய படத்துலையும் கூட அவருக்கு வந்து நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடச்சி அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கார். இதுக்கிடையில் அவர் வந்துட்டு அந்த மிஸ்டர் பீன் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம்லேயும் கண்டினியூட்டியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து அது வந்து வேர்ல்டு வைட் அவருக்கு வந்து நிறைய சக்ஸஸை கொடுக்குது. அவருக்கு வந்து அது நிறைய கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. சொல்லப்போனால் நம்மலாம் வந்துட்டு மிஸ்டர் பீன் பேசும்போது நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம்.
ஆனா, அவர் வந்து ரொம்ப சூப்பரா பேசுவாரு தெரியுமா? நம்ம மிஸ்டர் பீன ஒரு காமெடியனா தான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம் இந்த உலகத்துல. ஆனா, மிஸ்டர் பீன் வந்து பேச ஆரம்பிச்சாரு அப்டின்னா, ரொம்ப நல்லா இருக்குங்க கேட்கவே உண்மையாலுமே. YouTubeல அவரோட இன்டர்வியூ உங்களுக்கு டைம் கிடைச்சுச்சுன்னா போட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அவர் வாய்ஸு, அவர் மேன்லியா பேசுறது எல்லாமே இப்படிப்பட்ட இவரையா நம்ம வந்து மிஸ்டர் பீன் ஜோக்கரா பார்த்துட்டுருக்கோம் அப்டின்னு சொல்லி கண்டிப்பா ஒரு நிமிஷம் உங்களுக்கு தோணும். அவர் ஆக்சுவலா நம்ம மிஸ்டர் பீன பார்க்கும்போது ஒரு காமெடியனா தான் பார்த்துட்டுருக்கோம். மண்டையில மூளையே இல்லாத ஒரு பையனா தான் நம்ம பார்த்துட்டுருப்போம். ஆக்சுவலா அவர் ரொம்ப சென்சிபிளான ஆளு. அவர்கிட்ட நெறைய கருத்து சுதந்திரம் இருக்கு. அவர் நெறைய கருத்துக்கள பதிவு பண்ணியிருக்காரு. அத விட அவரோட ஹாபீஸு, இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் கேட்கும்போது, "அட! நம்ம மிஸ்டர் பீனுக்கு இவ்ளோ பிடிக்குமா? இதெல்லாம் தெரியுமா அவருக்கு?" அப்படிங்கிற நெறைய விஷயம் நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலா மிஸ்டர் பீன் வந்துட்டு அவருக்கு வந்து என்ன சொல்றாரு மிஸ்டர் பீன பத்தி அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பீன் கிட்டயே வந்து இன்டர்வியூல கேட்கும்போது, ஒரு 9 வயசு பையனோட அந்த சோல் வந்து ஒரு வளர்ந்த அடல்ட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு அப்படின்னா, எப்படி பிஹேவ் பண்ணுவானோ, அதுதான் மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல நம்மளோட ரோவன் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. முக்கியமா கிட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ரோவன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஃபேஸ ரப்பர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய மேகசின்ஸ்ல எழுதியிருப்பாங்க. ஆமாதான், உண்மதானே. அவர் வந்து பேச மாட்டாரு. ஆனா வந்துட்டு அவரோட ஃபேஸ் வந்து பயங்கரமா நம்மளோட இன்டராக்ட் பண்ணும். அவரு சும்மா நடந்து போறதே கூட, அந்த ஒரு மாரி குதர்க்கமா நடந்து போறது, இன்எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு ஆள் வந்துட்டு நடந்தா எப்படி இருக்கும்? ஒரு அடல்ட்டுக்குரிய அந்த மெச்சூரிட்டியே இல்லாம அவர் போற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதுதாங்க நம்மளோட ரோவன். அந்த ரோவன் தான் வந்துட்டு அவர் வந்து அதுதான் அவர மிஸ்டர் பீனா முழுசா மாத்துச்சு. இந்த மிஸ்டர் பீனுக்காக அவரு ரொம்பவே உழைச்சிருந்திருக்காரு. அவர் வந்து மிஸ்டர் பீன் ஃபர்ஸ்ட்டு எப்போ அப்பியர் ஆச்சு அப்டின்னா, நியூ இயர் ஈவ்ல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு டிசம்பர்ல. 1990ல வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெஷல் புரோகிராமா தேம்ஸ் டெலிவிஷன் அப்டிங்கிற அந்த சேனல்ல தான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மிஸ்டர் பீன் வந்து டெலிகாஸ்ட் ஆயிருந்திருக்கு. அவர வந்து பார்த்துட்டு நெறைய பேர் வந்துட்டு, இவர் வந்து இன்ஸ்பயர் ஆயி பண்றாரு. இவர் வந்து பஸ்டர் கீட்டன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஆக்டர பார்த்து தான் இவர் வந்துட்டு, இதெல்லாம் மிஸ்டர் பீன வந்து அவர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலா அவர் வந்துட்டு பஸ்டர் கீட்டன் மாதிரி தெரியுதுன்னு நெறைய விமர்சனங்கள் வந்தபோதும், பஸ்டர் வந்து எப்படி நடிச்சிருப்பாரு அப்படின்னா, அவரு ஒரு சிறந்த ஒரு நடிகர். அவர் வந்து இந்த சைலன்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாரி நம்ம அந்த சார்லி சாப்ளின்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? அந்த மாரி அந்த காலகட்டத்தில அந்த மாரி படங்கள் தான் நெறைய வந்துச்சு. அந்த மாரி காலகட்டத்தில இவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா பார்க்கப்பட்டாரு. இந்த பஸ்டர் கீட்டன். அவரோட ஃபேஸ் வந்து ஆக்சுவலா ஸ்டோன் ஃபேஸ். அதாவது மூஞ்சில எந்த உணர்ச்சியுமே காட்டாம பிசிக்கல் காமெடி தான் பண்ணியிருந்திருக்காங்க அவங்க. இந்த மாரி இன்வென்டிவான ஸ்டண்ட்ஸ் நெறைய ஸ்டண்ட்ஸ் பண்ணி, அவங்களோட காமெடிய ஃபேஸ் மட்டும் ஆனா டெட் ஃபேஸ். அதாவது உணர்ச்சியே இல்லாம நடிக்கக்கூடியவர் தான் இந்த பஸ்டர் கீட்டன். இவர வந்து கம்பேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா, நம்ம ரோவனே சொல்லியிருந்திருக்காரு, "நான் அவர பார்த்து இன்ஸ்பயர் ஆகல. நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது ஜாக்விஸ் சாட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். அந்த அந்த கேரக்டர் எந்த படத்துல இருந்தது அப்படின்னா, மான்ஸ்டர் ஹார்ட் அப்படிங்கிற அந்த படத்துல இருந்து தான் அவர் இன்ஸ்பயர் ஆயிருந்திருக்காரு. அவர் வந்து அந்த படத்த ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போதே, அந்த படத்திலேயே அவர் நெறைய இன்ஸ்பயர் ஆயிருந்திருக்காருன்னு ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அந்த கேரக்டர் வந்து ஓவர் கோட் போட்டிருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த பைப் சிகரெட் இருக்கும் இல்லையா? அத புகைச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் தலையில ஒரு ஹேட் வச்சிருந்திருக்கும். ஒரு மாதிரியா நடப்பாங்க. ஒரு குழந்தை வந்து எப்படி போகும்? குதர்க்கமா நடக்கிறது, எடக்கு மடக்கா போறது, அப்புறம் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு பண்றது. இதுதான் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்திருக்கு. ஆனா, அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் நடந்துக்கிறோம். ஆனா, நம்மளோட மிஸ்டர் பீன் எப்படி இருப்பாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. அவர் ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருப்பாரு. செல்ஃப் சென்டர்டா இருப்பாரு. அவர சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத ஒரு ஆளாவும், தனக்குள்ளேயே தன்னோட வாழ்க்கைய மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளா தான் இருப்பாங்க இல்லைங்களா? இத வந்துட்டு நம்ம மிஸ்டர் பீனே வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்திருப்பாரு. இந்த மாரி வந்துட்டு ஒரு 9 வயசு பையனே ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. "ஹி இஸ் அ சைல்ட் இன் அ மேன்ஸ் பாடி" அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரோவன் வந்து மிஸ்டர் பீன் மேல ஒரு கமெண்ட் குடுத்திருப்பாங்க. இது வந்து மிஸ்டர் பீன்ங்கிறது ஒரு விஷுவல் காமெடியா தான் எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு.
1995 வரைக்கும் தான் இந்த மிஸ்டர் பீன் அப்படிங்கிற இந்த ப்ரோகிராம் டிவியில டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமா மாறுச்சு. பீன் அப்படிங்கிற ஒரு படமே எடுத்தாங்க 1997ல. அதுக்கப்புறம் வந்துட்டு 2007ல மிஸ்டர் பீன்ஸ் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமும் எடுத்தாங்க. இத எடுத்தது யாரு அப்படின்னா, 9:00 நாட் த 9:00 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ்ல நடிச்சாரு. அது மூலமா தான் அவருக்கு வந்து பிரிட்டன் முழுவதும் பாப்புலாரிட்டி கிடைச்சுச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த சீசன்ல நடிக்கக்கூடிய ஒரு நடிச்சிருந்த ஒரு ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அந்த படத்த டைரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஜானி இங்கிலீஷ் அந்த படம் ரீபார்ன் அப்படிங்கிற அந்த படத்துல, அதுக்கப்புறம் ஜானி இங்கிலீஷ் ஸ்ட்ரைக்ஸ் அகைன் அப்படின்னு நெறைய படத்துல நம்ம ஆளு நடிச்சாரு ரோவன் வந்துட்டு. அதெல்லாமே அவருக்கு ஒரு நல்ல பாப்புலாரிட்டிய குடுத்துச்சு. நம்மளால ரோவன மறக்கவே முடியாது இல்லைங்களா? ரோவன் அந்த மாதிரி ஒரு ஆளா தான் நமக்கு தெரியும். இன்னும் ரோவன பத்தின ஒரு நெறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. ரோவன் வந்து ஒரு கார் பைத்தியம். சொன்னா நம்ப முடியுதா? ரோவன் வந்து ஆக்சுவலா மிஸ்டர் பீன்ல கார் ஓட்ட தெரியாத மாதிரிலாம் வருவாரு இல்லைங்களா? ஆனா, அவருக்கு காருன்னா அவ்ளோ கிரேஸாங்க. அத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வாங்க இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பார்ட் 2 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் மிஸ்டர் பீன் ரொம்ப பிடிக்குமோ, அவங்களோட நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. த உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கும் அப்டின்னு நான் முழுமையா நம்புறேன். அப்படின்னா, நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் அவர் கார வச்சு என்னென்ன அட்ராசிட்டீஸ் பண்ணாரு அப்படிங்கிறத பார்ட் 3ல பார்க்கலாம். பாய்.